தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாசகத்திலிருந்து கண்டபத்து தலைப்பில் உள்ள பதிகத்திலிருந்து ஒரு பாடல். அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு இங்கு அறிவு இன்றி விளைவதொன்றும் அறியாதே வெறுமையனாய் கிடப்பேனுக்கு அளவிலா ஆனந்தம் அள்ளித் தந்தனை ஆண்டானை களவிலா வானவரும் தொழும் தில்லை கண்டேனே. இது பாடல். வானவரும் தொழும் தில்லை கண்டேனே. வானவரும் தொழும் தில்லை கண்டேனே. களவிலா வானவரும் தொழும் தில்லை கண்டேனே. வானவர்கள் தேவர்கள் சிவபெருமானை வணங்குகிறார்கள். தில்லையம்பலத்திலே நான் கண்டேன். அந்த தில்லையம்பலப் பெருமான் அளவிலா ஆனந்தத்தை எனக்கு கொடுத்து ஆண்டு கொண்டான். ஆனால் நான் எவ்வாறு இருந்தேன் தெரியுமா? மாணிக்கவாசகர் சொல்லுகிறார், அளவிலா பாவகத்தால் அமுக்குண்டு இங்கு. அளவு இல்லாத, கணக்கில் அடங்காத எண்ணற்ற எண்ணங்கள், சிந்தனைகள், கற்பனைகள், கவலைகள், தேவையில்லாதவை. இவையெல்லாம் தேவையில்லாத கற்பனைகள், பேராசைகள், இவற்றிலே கவனம் செலுத்தி 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 அமுக்குண்டு அந்த தேவையற்ற சிந்தனைகளும் எண்ணங்களும் கவலைகளும் பேராசைகளும் கற்பனைகளும் என்னை அமுக்கிவிட்டன, என்னை அழுத்திவிட்டன. அந்த தேவையற்ற கற்பனைகளால், எண்ணங்களால், பேராசைகளால் அறிவிழந்து விட்டேன். ஏனென்றால் கல்வி ஞானமும் போய்விடும். தேவையற்ற பேராசைகள், தேவையற்ற கற்பனைகள், தேவையற்ற எண்ணங்கள், சிந்தனைகளால், அளவிலா சிந்தனைகளால் அறிவிழந்துவிடும். விளைவது ஒன்றும் அறியாதே. இப்படி தேவையற்ற சிந்தனைகளால், தேவையற்ற எண்ணங்களால் எது விளையப் போகிறது, எது கிடைக்கப் போகிறது நமக்கு, அதையெல்லாம் அறியாதே வெறுமையனாய் கிடப்பேனை. வெறுவால் எதற்கும் பயன்படாது இருப்பேனை. வெற்று பாத்திரம், எதற்கும் பயன்படாது இருப்பேனை இறைவன் ஆண்டு கொண்டான். மாணிக்கவாசகர். இதிலிருந்து வாழ்வியல் நெறி உணர்கிறோம். தேவையற்ற சிந்தனைகளை, எண்ணங்களை, கற்பனைகளை, பேராசைகளை தவிர்க்க வேண்டும். தவிர்க்கவில்லை என்றால் அந்த தேவையற்ற சிந்தனைகளிலே நாம் ஆட்பட்டு விடுவோம். அப்படி ஆட்படுகின்ற பொழுது, தேவையற்ற சிந்தனைகளிலே கலந்து நாம் இருக்கின்ற பொழுது, நம்முடைய நன்றிது தேர்ந்திடல் வேண்டும் என்ற நல்லறிவு நீங்கி போகும். விளைவது என்ன தெரியாமல் இருப்போம். யாருக்கும் பயனில்லாது இருப்போம். இதை நாம் உணர்ந்து கொண்டு நாம் வாழ்விலே பயணிக்க வேண்டும். அப்படி என்றால் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு எது தேவை என்பதை உணர வேண்டும். நன்றிது தேர்ந்திடல் வேண்டும். பற்றற்று இருக்க வேண்டும். இறைவன் மீது பற்று கொள்ள வேண்டும். இது நடக்குமா, அது நடக்குமா என்று கற்பனையிலே இருக்கக்கூடாது. நிதர்சன உண்மையிலே இருக்க வேண்டும். நிதர்சன வாழ்வில் இருக்க வேண்டும் என்ற வாழ்வியல் நெறியினை இந்த பாடல் நமக்கு உணர்த்துகின்றது. அளவிலா பாவகத்தில் அமுக்குண்டு இருக்கக்கூடாது. அளவிலா தேவையற்ற சிந்தனைகளிலும்
தேவையற்ற எண்ணங்களிலும் தேவையற்ற கற்பனைகளிலும் தேவையற்ற பேராசைகளிலும் கவலைகளிலும் துன்பங்களிலும் நாம் கலந்து விடக்கூடாது. அதையே நினைத்து கொண்டிருக்க கூடாது. இந்த வாழ்வியல் நெறியினை நாம் உணர்கிறோம். எதை மனதில் தங்க வைத்து கொள்ள வேண்டும், எதை மனதில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற இரண்டையும் நாம் உணர்கிறோம். இதை நல்வழியிலே ஔவையார் சொல்லியிருக்கிறார். உண்பது நாழி, உடுப்பது 4 முழம். ஆனால் அடுத்த வரி இருக்கிறது, 80 கோடி நினைந்து எண்ணுவன. இப்படி உண்பதற்கு அளவு இருக்கிறது, சின்ன படி. நாழி என்றால் சிறிய அளவு கொண்ட ஒரு அளவு, சின்ன படி. அதற்கு அளவு இருக்கிறது. உண்பதற்கு அரிசி அளவு இருக்கிறது. உடுப்பதற்கு 4 முழம் வேஷ்டி அளவு இருக்கிறது. ஆனால் 80 கோடி நினைந்து எண்ணுவன. ஒருவன் தன்னுடைய நினைப்பிலே 80 கோடி எண்ணங்களை நினைப்பானாம். தேவையில்லை இல்லை, 80 கோடி நினைந்து, 80 கோடி எண்ணத்திலே உருவாகும். 80 கோடி நினைந்து எண்ணுவன. நினச்சி எண்ணிக்கிட்டே இருப்பானா, நினச்சி மனசிலே வச்சிருப்பானா, தேவையில்லாதது என்று ஔவையார் குறிப்பிடுகிறார். இப்படி 80 கோடி நினைந்து எண்ணுவன் எப்படி இருப்பான்? கண் புதைந்த மாந்தர் என்று ஔவையார் சொல்லுகிறார். கண் புதைந்த மாந்தர், அவனுடைய அகக்கண் புதைந்து விட்டது. அவனுக்கு நன்றாக கண் ஒளி உண்டு, ஆனால் அகக்கண் இல்லாமல் போய்விட்டது. எப்படி? அவன் தேவையற்ற சிந்தனைகளில் இருக்கிறான், தேவையற்ற ஆசையிலே இருக்கிறான், தேவையற்ற கவலையிலே இருக்கிறான். அப்படிப்பட்டவனுடைய குடி வாழ்க்கை எப்படி இருக்கும்? கண் புதைந்த மாந்தர் குடி வாழ்க்கை மண்ணின் களம் போல, மண்பாண்டம் சிறிய பானை போல. எப்போ வேணாலும் அது தட்டினா உடைஞ்சிரும், எப்போ வேணாலும் அந்த மண்பாண்டம் உடையும். அப்படி அவனது சிந்தனையும் பேராசையும் நிராகரிக்கப்படும். சாந்துணையும் சஞ்சலமேதான். தேவையற்ற கவலைகள், சந்தேகங்கள், தேவையற்ற எண்ணங்கள், தேவையற்ற கற்பனை பேராசை கொண்டவன் சாந்துணையும், அவன் மண்ணுலகில் இருக்கின்ற வரையும், சாந்துணையும் சாகும் வரை சஞ்சலமேதான், அவனுக்கு கவலைகள் இருக்கும். பார்த்தீர்களா? ஔவையாரும் அதே கருத்தை சொல்லுகிறார் நல்வழி பாடலிலே. நாம் எண்ணங்களை வடிவமைத்து கொள்ள வேண்டும். நமக்கு உரிய எண்ணங்கள், நமக்குரிய எல்லையை வகுத்து கொள்ள வேண்டும். எதை மனதில் வைக்க வேண்டும், எதை மறக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். வாழ்வியல் நெறிகளை புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத சிந்தனைகள், கற்பனைகள், எண்ணங்கள், ஆசைகள் மனதிலே தேக்கி வைத்து வருந்தக்கூடாது. அப்படி வருந்தினீர்களானால் கடைசி வரை அந்த வருத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். இதனை மாணிக்கவாசகர் அருமையாக சொன்னார் இல்லையா? அளவில்லா பாவகத்தால் அமுக்குண்டுங்கு அறிவு இன்றி விளைவதொன்றும் அறியாதே வெறுமையனாய் கிடப்பேனுக்கு. அளவு இல்லா கற்பனைகளும் பேராசைகளும் எண்ணங்களும் கொண்டிருப்பவன், தேவையற்ற எண்ணங்கள், பேராசைகள், கற்பனைகளை கொண்டிருப்பவன் வெறுமையனாய் கிடப்பான். யாருக்கும் பயனற்று கிடப்பான், அறிவிழந்து இருப்பான். இந்த தேவையற்ற கற்பனைகளால், பேராசைகளால் விளைவது என்ன என்று அறியவே மாட்டான். ஏனென்றால் அறிவு குறைந்து விட்டது. அவன் யாருக்கும் பயனில்லாது இருப்பான். அருமையான வாழ்வியல் நெறியை இந்த பாடலிலிருந்து தெரிந்து கொள்ளுகிறோம். ஔவையார் அருளிய நல்வழி பாடலையும் இதோடு பொருத்தி பார்த்திருக்கிறோம். நாம் வாழ்வில் நமக்குரிய எண்ணங்கள், நமக்குரிய சிந்தனைகள், நமக்குரிய எல்லைகள், நமக்குரிய நல்ல ஆசைகள், நமக்குரிய பற்றுதல்கள், நமக்குரிய சிந்தனை,
நமக்குரிய செயலாக்கம், இவற்றை மட்டுமே நாம் கவனித்து வந்தால் வாழ்வு வசந்தமாகும். மீண்டும் சந்திப்போம். ஓம் நமச்சிவாய்.